வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதி மீது பதிவு செய்யப்பட்ட சனாதன வழக்கு மொத்தம் 44 வழக்குகளில் கிட்டத்தட்ட 7 வழக்குகள் உதயநிதி மீது வழக்கு பதிவு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இவைகள் அனைத்தும் வடமாநிலத்தில்தான் வழக்கு பதிவு இறுதி விசாரணை வந்துள்ளது. இந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆஜராக தேவையில்லை. இருந்தாலும் இறுதி தீர்ப்பின் பொழுது நிச்சயமாக ஆஜராக வேண்டும். அதுவும் குற்றவாளி உறுதி என்று நீதிமன்றம் அறிவித்தால் நிச்சயம் அதற்கான தண்டனையும் அபராத தொகையும் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. தற்பொழுது பஞ்சாப் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நாளை காலை 10:30 மணி அளவில் விசாரணைக்கு வரவுள்ளது. இறுதி தீர்ப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களை அவமானப்படுத்திவிட்டதாக குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் உதயநிதி மீது வழக்கு பதிவே செய்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் அனைத்து வழக்குகளையும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரே வழக்காக கருத முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாமானிய மனிதராக இருந்தால் நிச்சயம் அனைத்து வழக்குகளையும் ஒரே வழக்காக கருத்தில் கொண்டு ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்யலாம். அமைச்சராக இருந்து கொண்டு அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொரோனா, டெங்கு போன்றவைகளை ஒழிப்பது போல் சனாதானத்தை ஒழித்து காட்ட வேண்டும் என்று பேசியிருப்பது வன்முறையை தூண்டும் விதமாக அமைந்திருப்பதாக கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் உதயநிதி அனைத்து வழக்குகளில் இறுதி தீர்ப்பின் பொழுது ஆஜராக வேண்டும் என்று உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். தற்பொழுது பஞ்சாப் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஜராக தவறிவிட்டால் அவரை பிடிவாரண்ட் மூலமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அவர் மீது தகுந்த ஆதாரத்துடன் அவரை சிறையில் அடைக்கலாம். அதற்கு பிறகு ஜாமீன் கேட்டு அவர் ஜாமீனில் வெளியேவும் வரலாம். இது துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அவர் சிறைக்கு செல்லக்கூடிய முதல் சிறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சனாதன பிரச்சனை இதுவரை எந்த அளவிற்கு உத்வேகத்தை கொடுத்ததோ அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் உண்டாக்கவில்லை என்றாலும் வடமாநிலங்களில் பாஜகவினர்கள் இதை வைத்துதான் அரசியலை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணி தோல்விற்கு மிக முக்கியமாக உதயநிதியின் பங்கு இருக்கிறது என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அவரால் தான் இந்தியா கூட்டணி தோற்ந்ததாகவும் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியதை சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.